ஸோ ரீசெண்டாக ட்ராவலிங் வ்ளாக்கு, ஃபுட் ரிவ்யூ, ஃபுட் வ்ளாக் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்த இந்த ஒரு காலத்தில் ஒரு சின்ன பிரேக் மாதிரி எடுத்திருக்கேன். எதுக்குன்னா, என் லைஃப்பில் நடக்கிற ரிலேட்டடான விஷயத்த வந்து உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அது எனக்கு மட்டும் ரிலேட்டடாக இருக்காது, என்ன மாரி விஷயத்த நிறைய விஷயம் பார்க்குற எல்லாருக்குமே ரிலேட்டடாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வெல்கம் டு எஸ்கே வ்ளாக்ஸ். ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோ முடியும் போது சொல்ல முடியுமான்னு தெரியல, ஏன்னா இது கொஞ்சம் மிக்ஸ்டு ஃபீலிங்கில் கலந்து இந்த ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறோம். ஸோ நான் வெளியே சொல்லிடுறேன், மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக், கமெண்ட், ஷேர் எல்லாமே பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனை அமைச்சிருங்க, அப்போ தான் நிறைய பேர் காட்டும். ஓகேவா? இப்போ வந்து கம் டு த டாபிக். ஒரு மேனா வந்து ஒரு 20 இயர்ஸ் மேலேனா வந்து மேனு சொல்லுவாங்களா, 20 இயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, 20 இயர்ஸ் மேலே மேனுவாங்களே. ஸோ அதுக்கு முன்னுக்கு வந்து இந்த என்ன சொல்கிறது, நார்மலாக வந்து இந்த ஸ்கூல் லைஃப்பை தாண்டி வந்து ஸ்கூல் லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் எல்லாருக்குமே. ஆனால் அதெல்லாம் வந்து எப்படின்னா, நம்ம அப்பா அம்மாங்களுக்கு தான் வந்து நிறைய பேரண்ட்ஸ்க்கு தான் நிறைய வந்து ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். எதனாலனா, நம்மளை வந்து படிக்க வைக்கணும், நம்மளுக்கு காசு கொடுக்கணும், அவங்க அதுக்காக நிறைய வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஒரு ஏஜ் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து நம்மக்கிட்ட ஒரு சில விஷயம் ஒப்படைப்பாங்க. கமிட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு பேரண்ட்ஸ் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேரண்ட்ஸ் வந்து முட்டுக்கட்டியாக இருக்காங்க. அது இருக்காங்க, இல்லைன்னு கிடையாது. ஆனால் என் லைஃப்பில் வந்து நடந்தது வந்து என்னென்னா, ஆஃப்டர் நான் வந்து தமிழ் ஸ்கூல் வந்து படித்தேன். என்னோட வந்து ப்ரைமரி ஸ்கூல், செகண்டரி ஸ்கூல் வந்து மிடில் ஸ்கூல் படித்தேன். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் எங்கே அடுத்த படிப்பு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாள் வேலை செஞ்சேன், கொஞ்சம் காலம் வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் அந்த வேலை இது முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஸ்டடீஸ் கிடச்சிச்சு. ஸ்டடீஸ் வந்து STPM, அதுவும் செகண்டரி மாரி தான். அது முடிச்சுட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டவே நம்ம வந்து அதில் வந்து குட் ரிசல்ட் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டவே டிகிரி ஸ்டார்ட் பண்ணலாம், பேச்சுலர். ஸோ இப்போ நான் பேச்சுலர் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது வந்து நான் கடைசியாக வரேன், நான் ஒரு கடை போகும்போது நான் சொல்கிறேன். இந்த விஷயத்துக்கு ஏன் வரேன்னா, ஸோ நம்ம ஒவ்வொரு கட்டத்துக்கு ஒவ்வொரு விஷயம் மாறும்போது ஒரு லைஃப் ஸ்டைல் நம்மளுக்கு மாறும். ஓகேவா? நம்ம வந்து இப்போ எப்படி சின்ன வயசில் வந்து நம்ம ப்ரைமரி படிக்கும் போது இவ்வளோ தான் இருந்திருப்போம். இப்போ வளர தான் இப்போ ஒரு பெரிய மேனாக இருக்கலாம். ஸோ ஒரு மேனுக்குள்ளே என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, நான் உமன் மேன் பிரித்து பார்க்குறேன்னு நினைக்காதீங்க. நான் ஒரு மேன்ற வாசி என்கிட்ட என்ன இருக்குன்றது வச்சுட்டு அதை நான் உங்கள்ட்ட சொல்கிறேன், சரியா? நான் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே என்னோடய ஸ்டடீஸையும் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஆஃப்டர் என்னோடய STPM முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து பேச்சுலர் ஸ்டார்ட் பண்ணேன். 4 இயர்ஸ். இந்த இயர் வந்து அந்த ஸ்டடீஸ் முடிய போகுது. ஸோ அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ப்ரவுட் மூமெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை நான் முதல்ல சொல்கிறேன் எப்படின்னு. நான் ஃபர்ஸ்ட் வந்து ஆஃப்டர் SPM முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு அவ்வளோ பேட் ரிசல்ட்டுன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ குட் ரிசல்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஆவரேஜான ஒரு ரிசல்ட் கிடச்சிச்சு. ஸோ அதை வச்சு தான் எனக்கு STPM கிடச்சி. STPM வந்து ஆஸ் யூஸ்வல் மலேசியாவில் இருக்கிறவங்க STPM எவ்வளோ ஹார்ட்னு தெரியும். எல்லா ஸ்டடீஸும் ஹார்ட் தான், பட் STPM எனக்கு வந்து ஹார்டாக இருந்துச்சு. ஸோ அந்த STPM வந்து நான் படிச்சுட்டு அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லேருந்து அந்த படிப்பு வந்து எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறோம், அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகணும், அங்கேயும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் எதுவுமே புரியல. தென் செகண்ட் செமஸ்டர் வரும்போது ஒரு பெரிய வந்து ஒரு டவுனான ஒரு பார்ட் வந்துச்சு என் லைஃப்பில். என்னோடய அம்மா வந்து தவறிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதுலேருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப் பண்ணி, ஏன்னா எல்லாருக்கும் அம்மான்றது தெரியும் இல்லை எவ்வளோ இதுன்னு. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும். ஸோ அதுலேருந்து மூவ் ஆன் பண்ணி ஒரு கட்டத்தில் படிப்பே வேணான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என் லைஃப்பில் இருக்கிற ஒரு சில பேர்னால இன்றைக்கி வந்து உங்கள் முன்னுக்கு ஒரு இந்த யூடியூப்பில் பேசுகிற அளவுக்கு வந்து இருக்கேன்னா அதுக்கு என் கூட இருக்கிறவங்க நிறைய பேர் காரணம். அதை நான் போக நான் சொல்கிறேன். ஸோ ஓகே, அதுக்கப்புறம் வந்து அந்த STPM முடிஞ்சு ஒரு கட்டத்தில் எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சு. அதை வச்சு தான் அந்த பேச்சுலர் கிடச்சிச்சு. இப்போ பேச்சுலரும் இந்த வருஷம் முடிக்க போகிறேன். நல்ல ரிசல்ட்டில் முடிப்பான்னு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஓவராலாக இந்த 4 இயர்ஸில் எல்லாமே நல்ல ரிசல்ட் தான் கிடச்சிட்டு இருக்கு. ஸோ இப்போ கம் டு த ஒர்க் வருவேன். ஸோ நான் வந்து இந்த STPM முடித்து இந்த பேச்சுலர் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் பேச்சுலர் வந்து பார்ட் டைமாக செய்கிறேன். ஸோ அப்போ நான் என்ன ஃபிக்ஸ் பண்ணால், பார்ட் டைமாக செஞ்சோன்னா நம்மளுக்கு நாலேஜ் ஸ்டடீஸ்லேயும் இருக்கும், நாலேஜ் ஒர்க்லேயும் இருக்கும், ஸ்கில்ஸும் கற்றுக்கலாம், டெக்னிக்லேயும் எல்லாமே கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட STPM ரிசல்ட் வச்சு தான் நான் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2-3 கம்பெனியில் வேலை செஞ்சேன். பட் அங்கெல்லாம் வேலை சூட்டபுளாக ஆகலை. என்னோடய வேலை ஒன்று, பட் எனக்கு கிடச்ச வேலை அங்கே போயிட்டு வந்து மாறின வசி. ஸோ நம்மளுக்கு எது ரிலேட்டடோ அதுக்கு போகலான்னு சொல்லிட்டு இப்போ நான் வேலை செய்கிற ஒரு கம்பெனிக்கு போய் அங்கே வேலை செய்கிறேன். ஸோ அங்கேயும் வந்து ஆல்மோஸ்ட் நான் வந்து ஒரு 2 இயர்ஸாக வேலை செய்கிறேன். இந்த 2 இயர்ஸில் ஸ்டார்டிங் ஃப்ரம் 2024, இப்போ 2026, 2024 நான் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட ஒர்க் கரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த ஒர்க் கரியரில் நாலேஜே இல்லை. ஏன் நாலேஜ் இல்லைன்னா, நான் வந்து ஏன்னா பேச்சுலர் நம்ம முடிச்சுட்டு போய் நாலேஜ் பண்ணுறது வேறு, பேச்சுலர் முடிக்காமல் STPMோட குவாலிஃபிகேஷன் வச்சு நம்ம நாலேஜ் தேடுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா STPM வந்து பேச்சுலரோட வந்து கம்மி தான். ஸோ இந்த பேச்சுலரில் தான் நம்ம அடுத்த இந்த வேலை இதுக்கு என்னென்ன ப்ராக்டிக்கலாக இருக்கட்டும், இன்டர்ன் வைஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அதில் தான் வந்து ஒன்று ஒன்று சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ நாலேஜ் இல்லாமல் தான் போனேன். பட்
இப்போ தான் நிறைய வந்துருச்சுல, ஏஐ வந்துருச்சு, நிறைய ஏஐயோட டூல்ஸ் வந்துருச்சு. ஸோ அது மூலிமா கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இன்றைக்கி ஒரு 2 இயர்ஸாக வேலை செய்கிறேன். இன்றைக்கி எனக்கு கீழே என்னோடய ஆஃபீஸில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு பெருமையான விஷயம்ல, ஒரு ப்ரௌடான மூமெண்ட். நம்மளால் முடியுமா, நம்மளால் என்ன செய்ய போகிறோம் அடுத்த கட்டத்தில் யோசிச்சு எனக்கு ஒரு வேலையும் கிடச்சி, படிப்பும் கிடச்சி, அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்மளுக்கு கீழே ஒருத்தவங்க வேலை செய்கிறாங்க, அதை நான் கீழே பார்க்கல, எப்படி பார்க்குறேன்னா நம்ம மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற இடத்துல இருக்குமே அப்படின்னும் போது அது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ நான் இவ்வளோ சொன்னல, எனக்கு நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நடந்திருக்கு. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்னால் ஓகே என்ன ஸ்ட்ரகிள்ஸ் நடந்திருக்க போது உனக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஓகே நான் சொல்கிறேன். மொதல் விஷயம் வந்து ஒர்க் செஞ்சுக்கிட்டே படிக்கிற இந்த விஷயத்தினால ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, எனக்கான ஃப்ரீடமான டைம் இருக்காது. ஃப்ரீடமான டைம்னா வெளியே எங்கேயும் போக முடியாது. ஏன்னா நார்மலி வீக்கெண்ட் கிளாஸஸ், மண்டே டு ஃப்ரைடே ஒர்க். ஸோ வேலை முடிஞ்சதுன்னா நம்மளுக்கு டயர்டாயிரும், படுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களை மீட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கான செல்ஃப் ஏதாவது ஒரு நாள் கிடைக்கும், அந்த ஒரு நாள் என்னடா இப்படி முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்மளுக்கு நினைப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிறைய வந்திருக்கு. எனக்குன்னு பர்சனல் லைஃப்பில் இருக்கிறவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல், ஃபேமிலி கூட முக்கியமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல், ஏன்னா இந்த பிட்வீன் இந்த வேலை செய்கிறது ப்ளஸ் வந்து ஸ்டடீஸ் பிட்வீனில் வந்து கமிட்மெண்ட் கொஞ்சம் கூட இருக்கிற காரணத்தினால நான் வந்து இன்னும் 4 டிஜிட் சேலரி தான் எடுக்கிறேன். ஸோ அதனால் வந்து அந்த சேலரி வந்து எனக்கு இருக்கிற கமிட்மெண்ட்க்கு வந்து பத்தாமல் இருக்கிற வாசி. ஸோ நான் வந்து சாட்டர்டே சண்டே வந்து கிளாஸை முடிச்சுட்டு சம்டைம்ஸ் வந்து கிராப் ஓடுறது, அதுக்கப்புறம் கிளாஸ் இல்லாத டைமில் கிராப் ஓடுறதுன்னு சொல்லி சாட்டர்டே சண்டே காலையில் 8 o'clock போனால் 11 o'clock தான் வருவேன். ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற கமிட்மெண்ட். கேட்கலாம், ஏன் உனக்கு வந்து தெரியும்ல கமிட்மெண்ட் ஏற்றுனா வந்து இந்த மாதிரி நம்ம ஓடணும், ஏன் எடுத்துக்கிட்டேன்னு. அந்தமாதிரி கமிட்மெண்ட் எடுக்கணும்னா நம்ம வந்து எப்படி சொல்கிறது, வேலை செய்கிறதுக்கும் இல்லை நம்ம வந்து சர்வைவ் பண்ணுறதுக்கு அர்த்தம் இல்லை. எப்படி இருந்தாலும் கமிட்மெண்ட் வந்துடும். நீங்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து இப்போ ஒரு மனசில் இருந்தால் அவனுக்கு வீடு வேணும், சாப்பாடு வேணும், காடி வேணும், எல்லாமே வேணும். ஸோ அப்படின்றது போது கமிட்மெண்ட் இஸ் மஸ்ட் இல்லை. ஸோ அதனால் அந்த கமிட்மெண்ட் வந்து நம்மளுக்கு நிறையா இருக்கிற வாசி நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நான் அந்த கிராப் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ கிராப் ப்ளஸ் வந்து ஸ்டடீஸ் ப்ளஸ் ஒர்க்கு இந்தமாரி ஒரு என்வாயர்மெண்ட்டில் போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்பயும் அந்த என்வாயர்மெண்ட்டில் தான் இருக்கேன், கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அது எப்படி சொல்கிறது, அது நம்ம சொல்கிறோம், நம்ம கோத்ரூ பண்ணுவோம்ல, ஐயோ என்ன பண்ணுறது, அடுத்த கட்டத்துக்கு வந்து நம்ம எப்படி மூவ் பண்ணுறது, இன்னும் நம்மளுக்கு நிறைய இருக்க வயசு, நம்ம மேரேஜ் பண்ணுவோம், நம்மளுக்கு வந்து சில்ட்ரன்ஸ் ஒருத்தவங்க வருவாங்க, ஸோ நம்ம இன்னும் கெட்டிங் ஓல்ட் ஆகும். ஸோ அதுக்கு இன்னும் நிறைய இருக்குது இந்த ஜேர்னி பார்க்குறதுக்கு. இப்போயே வந்து நம்மளுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, இது எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் நம்ம மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ ஆனால் என்னென்னா எனக்கு எப்பவுமே வந்து ஒரு விஷயம் இருக்குது, நான் எதாவது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இந்தமாரி வந்து தனிமையாக அந்த மாதிரிலாம் ரொம்ப நேரம்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை. எனக்கு ஒரு 5 minutes எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உட்காந்து யோசிப்பேன். 5 minutes என்ன, 5 minutes ஷார்ட் தான். ஏன் ஷார்ட்டாக யோசிப்பேன்னா, ஷார்ட்டாக யோசிச்சோன்னா எனக்கு பட்டுன்னு கேப்சர் ஆயிடும். ஸோ ஷார்ட்டாக யோசிப்பேன், என்ன பண்ணலாம் அடுத்து, நம்ம லைஃப் டெவலப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு கொஞ்சம் காலமாக தள்ளி தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் இந்த 2 years ஜேர்னி, இந்த ஸ்டடீஸ் ஆரம்பிச்சு 4 years ஜேர்னிலேருந்து ஒர்க் ஜேர்னிலேருந்து கிராப் ஒரு 1 year ப்ளாஸாக வர்றேன். ஸோ அது அப்படியே வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் சரி எனக்கு பிடிச்சது எதா பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது தான் நான் வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ்லி வேறு ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து vlogging எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தேன், லைக் ஷார்ட்ஸ் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க, எனக்கு நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸுங்க, ஒரு 14 years and 10 years ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற ஒரு 2-3 பீப்புளை கேட்டு, என்னோட பர்சனல் லைஃப்பில் இருக்கிறவங்களெல்லாம் கேட்டு டிசிஷன் எடுத்து தென் என் ஃபேமிலி கூட இதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அந்தமாரி முடிவு எடுத்து தான் நான் வந்து இந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு தெரியும் நம்ம வந்து எப்படி சொல்கிறது, நம்ம வந்து மீடியா பர்சனும் கிடையாது. ஸோ மீடியா பர்சனாக நம்மள முகத்தை யாராவது பார்த்துருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு மற்றவங்க வந்து கேட்பாங்க. நான் மீடியா பர்சனும் கிடையாது. ஜஸ்ட் வந்து ஒரு சோஷியல் மீடியா vlog எடுத்து போட்டால் நம்ம அந்த அளவுக்கு வந்து பெருசாகவும் ஆக முடியாதுல்ல. ஸோ பட் என்ன நினச்சேன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ டே டு லைஃப்பில் எல்லாரும் அவங்களுக்கான டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது தான் அவங்க ரொம்ப வந்து அவங்களுக்கான என்டர்டெயின்மெண்ட் எப்படி சொல்கிறது, ரொம்ப இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து இந்த சிரிச்சு அதுக்கப்புறம் வந்து நல்ல மனசு விட்டு எல்லா ஃபேமிலியாக உட்காந்து பார்க்குற விஷயமா இருக்கட்டும், டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாம் ரொம்ப குறைவு. இப்போ நம்ம மோஸ்ட்லி இந்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் தான் எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. டெலிவிஷனில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து டெலிவிஷன் எப்படி ஆயிடுச்சு, மூவிஸு ட்ராமாலேருந்து தடி இப்போ வந்து ஆண்ட்ராய்ட் டிவி அந்த மாதிரி வந்து பஸ். ஸோ நீங்கள் என்ன வேணால் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து அடுத்து வளர்ந்து வந்துட்டு இருக்க சோஷியல் மீடியாவில் நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து யூடியூப் தான் ஒரு காரணம். ஸோ அப்போ நான் என்ன யோசிச்சுன்னா, ஸோ நம்ம தான் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துறோம், நம்மளுக்கு தான் அப்பப்போ டைம் இல்லை. இதே விஷயத்தை வந்து நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. மற்றவங்க வந்து டே பை டே அவங்க என்னைக்குமே ஹாப்பியாக இருக்கணும். அவங்க வந்து அவங்க டே டு லைஃப்பில் வந்து நம்ம சொல்கிற இன்ஃபர்மேஷனில் இன்னும் மேலும் போகணுன்ற வருஷம் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வரைக்கும்
என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஆல்மோஸ்ட் 50 வீடியோஸ் போட்டுட்டேன். இந்த 50 வீடியோஸில் வியூஸ் குறைவாக தான் வருது, லைக்ஸும் குறைவாக தான் வருது. அதை நான் ஏன் அதை போதை பண்ணேன்னா, அந்த பார்க்குற ஒரு 10 பீப்புளாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த விஷயம் போய் சேருதுல. ஸோ அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவனால் நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து சேர்ந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் எனக்கு ஒரு பேட் கமெண்ட் வரல. ஸோ விச் மீன்ஸ் வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் போடுற விஷயம் கரெக்டாக தான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நான் வந்து இது எல்லாத்தையுமே எடுத்ததுக்கு காரணம் என்னென்னா, எனக்கு பிடிச்ச விஷயம் தான், எனக்கு அது தேவைப்பட்ட, அது வந்து அவசியமான ஒரு விஷயம் தான். ஆனால் நிறைய பேர் வந்து இப்போ வந்து ஒரு சில பேர் எப்படி யோசிப்பாங்கன்னா வந்து நம்ம வந்து அப்பா அம்மாவை டிபெண்ட் பண்ணியே இருப்போம், அதான் நல்லா இருக்கும், நம்ம காசுலாம் ஸ்பெண்ட். ஆனால் நீங்கள் அப்படி வாழ முடியாது. ஏன் வாழ முடியாதுன்னா, எவ்வளோ காலத்துக்கு அப்பா அம்மா டிபெண்ட் பண்ணியிருப்பீங்க. அவங்க நம்மளை பார்த்துக்கிட்ட காலத்துலேருந்து நம்ம இப்போ அவங்களுக்கு எதாவது செய்ய வேண்டிய காரணம் ஒன்று வரும். இன்னொன்று, அவங்களுக்கு வயசு கெட்டிங் ஓல்டாக நம்ம வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் நம்ம தான் சொந்தமாக பார்த்தோம். ஸோ நம்மளுக்கு வேலையாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், என்ன தான் இருந்தாலும் அந்தமாரி. ரெண்டாவது ஒரு விஷயம், இந்தமாரி ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய, இந்தமாரி கமிட்மெண்ட் நிறைய வச்சு டைம் கிடைக்காதவங்க, ஜஸ்ட் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், கமிட்மெண்ட் வந்துக்கிட்டு தான் இருக்கும், டேஸ் நவுந்துக்கிட்டு தான் இருக்கும். ஐயோ காசுக்காகியும் நம்ம கமிட்மெண்ட்காகி இதுக்காக நம்ம ஓடி தான் ஆகணும் அப்படின்னு நினச்சி இருக்கிற உறவை இறந்துடாதீங்க. ஸோ அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். நானும் அந்தமாரி வந்து என் ஃப்ரெண்ட்ஸினுடையோ என்னோட பர்சனல் லைஃப்பில் இருக்கிறவங்க, என் ஃபேமிலி கூட ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப குறைஞ்சிச்சு. ஸோ இந்தமாரி ஒரு டைமில் நான் யோசித்த விஷயம் என்னென்னா, கிடைக்கிற சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும், நைட்டு வேலை முடிஞ்சிருந்தாலும் ஒரு 1/2 hour பர்சனல் லைஃப்பில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட பேசிட்டு, ஃபேமிலி கூட உட்காந்து ஒரு டின்னர் சாப்பிட்டுட்டு, மூவி பார்த்துட்டு, எல்லா டைம்லும் அது நடக்காது, எப்பயாச்சும் அது கிடைக்கல, அந்த கொஞ்சம் சந்தோஷம் தான் வந்து எல்லாருக்குமே கொண்டு போய் சேரும். ஸோ எப்படி இருக்குன்னா, ஓகே இந்த வாரம் நம்ம அவங்க கூட அந்த டைமை நம்ம வந்து கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அடுத்து வந்து நம்ம திருப்படி ஓட ஆரம்பிக்கலாம், திருப்படி ஒரு பிரேக். ஸோ பிரேக் எடுத்து அப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுலேருந்து வெளியாகிறதுக்கு ஒரு ஃபோனை ஒரு சைடில் வச்சுட்டு, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட கொஞ்சம் வெளியே போய்ட்டு ஒரு சின்ன வெக்கேஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வெக்கேஷன், ஒரு 3 வெக்கேஷன் வ்ளாக் போட்டிருப்பேன். ஸோ அந்த வெக்கேஷன் போகிற வச்சு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, த்ரூ அவுட்டாக வேலை செய்கிறோம், ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு. ஏன்னா நான் மேனேஜ்மெண்ட் ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஒர்க் ஸ்ட்ரெஸ் ஃபிசிக்கலி மென்டலி எல்லாமே ஒர்க் கஷ்டமானது தான். ஸோ அந்த மாதிரி ஒர்க் செய்யும் போது ஸ்ட்ரெஸ் நிறையா இருக்கணும். ஸோ அதெல்லாம் ரிலீஃப் பண்ணுறதுக்கு இந்தமாரி ஒரு சின்ன ஸ்வீட்டான ஒரு ஷார்ட்டான ஒரு வெக்கேஷன் எடுத்துக்கிட்டு நம்ம போயிட்டு வருது. ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு வந்து நான் எனக்காக பண்ணிக்கிட்டு ஒரு விஷயமா செஞ்சுதான் இப்போது ஒரு சதீஷா உங்கள் முன்னுக்கு அப்படி நான் உட்காந்துருக்கேன்னா, இதுக்கு பின்னாடி நான் சொன்ன மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நான் சொன்னீங்கல்ல, எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்தேன். அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. என் ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோட பிரதர் அண்ட் சிஸ்டர், என்னோட ஃப்ரெண்ட்ஸு, என்னோட பர்சனல் லைஃப்பில் இருக்கிறவங்க. ஸோ அவங்களாம் வந்து நிறைய சப்போர்ட் பண்ண வச்சு தான் இன்றைக்கி சதீஷா உங்கள் முன்னுக்கு வந்து இவ்வளோ தைரியமாக பேச முடியுது. ஒரு மீடியா முன்னுக்கு நம்ம முகத்தை காட்டணுன்றது வந்து, ஒரு சோஷியல் மீடியா முன்னுக்கு நம்ம முகத்தை காட்டணுன்றது வந்து எல்லாருக்குமே அது பிடிக்காது இல்லை. பட் வந்து நம்ம அழகாக இருக்கோமா, அழகு இல்லையா, நான் அதை பற்றி நான் யோசிக்குது. நம்ம சொல்கிற விஷயம் ஒரு இன்ஃபர்மேஷன் மக்களுக்கு போய் சேருதா, அது வரைக்கும் எனக்கு பெரிய சந்தோஷம். ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இது உங்கள் லைஃப்பில் ரொம்ப ரிலேட்டேட் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரே ஒரு விஷயம் தான், என்னென்னா கஷ்டம் இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும், ஓகேவா, பணம் இன்றைக்கி வர நாளைக்கு போகும். ஆனால் நம்மளுக்கான டைம், அந்த டைம் மட்டும்தான். நீங்கள் ஒரு 20 இயர்ஸில் இருக்கீங்கன்னா, ஒரு 20 வயசில் அதேமாதிரி நீங்கள் 40 வயசில் இருக்க முடியாது. ஏன்னா அப்போ உள்ள உங்கள் பாடி கண்டிஷனும் சரி, மைண்ட் கண்டிஷனும் சரி, லைஃப் கண்டிஷனும் மாறிடும். இப்போ இருக்கும் போதே என்ன இருக்கோ அதை நம்ம அதுபடி அனுபவிச்சுட்டு, அந்த லைஃப் ஸ்டைலை வாழ்ந்து சந்தோஷமாக இருந்துட்டு, எது தேவையோ அந்த டைமில் அதை செய்வோம். தேவையில்லாத விஷயத்தை ஒதுக்கி வச்சுட்டு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை மைண்டுக்கு ஏற்றிக்காமல் நம்ம லைஃப் ஸ்டைலை பீஸ்ஃபுல்லாகவும் நிம்மதியாகவும் நல்லபடியாக டெவலப் பண்ண நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது நான் அட்வைஸ், நான் சொன்னால் நீங்கள் அதை செஞ்சு தான் ஆகணும், இப்படி பண்ணி தான் ஆகணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. இது எனக்கு உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. மேபி உங்களுக்கும் அது மாதிரி ரிலேட்டபிள் ஆகிருக்கும்ல. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு வந்து தெரியும் நம்மளுக்கு ரிலேட்டட் ஆகிருக்கு. ஸோ நம்ம போகிற இன்ஃபர்மேஷன் தான் அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு. ஸோ வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இன்னும் பெட்டரான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தென் டேக் கேர் அண்ட் பாய். மொதல் சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனே அமைச்சிருங்க, அப்போ தான் நிறைய பேருக்கு காட்டும். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ வந்து நிறைய வீடியோ நான் வந்து இதுக்கு முன்னுக்கு போட்டிருக்கேன். ஸோ எல்லா வீடியோ தட்டி பாருங்கள், நிறைய சப்போர்ட் கொடுங்க, நிறைய ஆதரவு கொடுங்க. இந்த ரெவென்யூக்காகியோ இல்லை வந்து எனக்கு வந்து பாப்புலேஷனுக்காகியோ நான் வந்து இண்டஸ்ட்ரியில் வரப்போகிறேன், அதெல்லாம் நான் பற்றி பேச விரும்பலை. எனக்கு வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் போடுற கண்டென்ட் உங்களுக்கு நல்லபடியாக போய் சேருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். நான் எவ்வளோ வீடியோ வேணும் அதில் 10 பேர் பார்த்தாலும் அந்த 10 பேர் கமெண்ட்
பண்ணுங்கள். ப்ரோ இப்படி இருக்குது, ஐயா இப்படி இருக்குது என்ன ஏதாவது ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள். நான் என் டீமோட பேசி இது எவ்வளோ டெவலப் பண்ண முடியுமோ, எவ்வளோ நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கணுமோ அவ்வளோ நல்ல விஷயம் நான் கண்டிப்பாக சேர்ப்பேன். சோஷியல் மீடியா ஹேவ் அ குட் சைட் அண்ட் பேட் சைட். கெட்டதை தூக்கி போட்டு நல்லதை வரவைங்க, டேலண்டான பீப்பிளை கொண்டு வாங்க, அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க, லைஃப்பை டெவலப் பண்ணி பாருங்கள். நிறைய இருக்குது கைஸ், நிறையா இருக்குது லைஃப்பில் நம்ம பார்க்குறதுக்கு. இந்த வேர்ல்டு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். ஒரு ஷார்ட் டேர்முக்காக லாங் டேர்ம் இருக்கிற மெமரிஸ் தூக்கி போட வச்சிடாதீங்க, ஓகேவா? நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், நிறைய விஷயம் நாலேஜ் கற்றுக்கோங்க. இன்னும் மேலும் மேலே எல்லாருமே உயரணும், எல்லாருமே மேலே மேலே போகணும், உங்களோட ட்ரீம் ஒன்றும் சக்ஸஸ் பண்ணணும். நீங்கள் என்னென்ன ஃபீல்டு இருக்கீங்க எல்லாமே அச்சீவ் பண்ணணும். என்னோட வாழ்த்துக்கள். இந்த எஸ்கே விலாக்ஸ் மூலிமா இன்னும் மேலே மேலே என்ன உங்களுக்கு நான் டெவலப் பண்ணுறது கொடுக்க முடியுமோ நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் இந்த இடத்துல, சரியா? ஸோ இன்னும் பெட்டரான வீடியோ தான் சொன்ன மாரி. See you soon. Okay, take care.